ஏண்டா கோபி, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன். கரெக்டா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. எனக்கு என்னமா தெரியும், ரோட்ல எதேச்சியா மீட் பண்ணேன். ஆனா நான் அங்க போறதுக்கு முன்னாடியே பாக்யாவும் இனியாவும் அங்க இருந்தாங்க. ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க அத்தை. நல்லவங்களா? நான்சென்ஸ். ஒரு வேலை பண்ண முடியலமா. எங்க போறீங்க, எங்க போயிட்டு வரீங்க, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ணாங்கம்மா. 4 பேர் கூட பேசி பழகி பாடுறா. சும்மா லாடம் கட்டின குதிரை மாதிரி ஒரே வழியா வேலை வேலை வேலை. என்னடா அப்பா, அவங்கள மாதிரி ஆளுங்க கூடலாம் என்னால இருக்க முடியாதுப்பா. நீங்க தான் அங்க இருக்கவே இல்லையே. நீங்க எங்கப்பா அவங்க கூட இருந்தீங்க? நீங்க ஃபுல்லா ஹோட்டல்ல தானே இருந்தீங்க. ஆமா அத்தை, இவர் பெரும்பாலும் ஹோட்டல்லயே தான் இருந்தாரு. மாமா வீட்டுல தான் தங்க பிடிக்கல, ஹோட்டல்ல தங்கறதுக்கு அப்பாக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை பிடிச்சவங்க யாரோ ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்க போல. என்ன சொன்ன? இல்ல இல்ல இல்ல, நீங்க எப்பவுமே உங்களுக்கு பிடிச்சவங்க கூட தானே இருப்பீங்க, அதை தான் சொன்னேன். இவன் ஏன் வந்ததுல இருந்து நம்மளை பத்தி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான்? நம்மளை பத்தின விஷயம் ஏதாவது தெரிஞ்சிடுச்சா இவனுக்கு? நீங்க போனீங்களே, அந்த சொந்தக்காரங்கெல்லாம் குடும்பத்தோட திரும்ப இங்க வருவாங்கல்ல, எல்லாருக்கும் அப்ப நீதான் சமைச்சு கொட்டிட்டு இருக்கணும். நீங்க ஏங்க ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிடுங்க. இல்ல, வேண்டாம். ஐயோ கோபி. ஏங்க என்னடா? சாப்பிடவே இல்லையேங்க. எனக்கு வேண்டாம். எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ ஏங்க, நீங்க நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிடுங்க, உட்காருங்க, வேற ஏதாவது இல்ல. வைக்கிறேன். எனக்கு வேண்டாம் பாக்யா, என்ன விடு. நான் கிளம்புறேன். அம்மா, நான் வரேம்மா. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லம்மா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா. வரேம்மா. அப்பா நான் வரேன்ப்பா. சரிப்பா, பார்த்து போ. ஆ. ஏங்க ஏய், நீ ஏன் அவர் அப்படி பாக்குற? சும்மாமா, அப்பா தானே, ஏன் நான் பார்க்க கூடாதா? வேற எந்த காரணமும் கிடையாது. நீ எல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாத. ஆண்டி, நம்ம இன்னைக்கு மிஷின் வாங்க போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஜெனி, இப்போ சாப்பிட்டு கிளம்ப வேண்டிதான். ஏழு போலாமா? உனக்கு ஏதாவது வேலை இருக்காடா? இல்லம்மா, இதை விட பெரிய வேலை வேற எதுவும் இல்ல. சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். ஆண்டி, நம்ம ஃபுட் கிரேடுக்கு சர்டிபிகேட்லாம் வாங்கணும்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் அப்ளை பண்ணிட்டேன். அது எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிரும். அப்படியா? நல்லதுமா. ஏமா, மெஷின்லாம் எங்க போய் வாங்க போறீங்க? தாத்தா, இங்கதான் பக்கம் கிண்டியில. சரிப்பா சரிப்பா. பாக்கியா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, தொழில் ஆரம்பிக்க போற, எல்லாம் நல்லபடியா நடக்குமா? அம்மா, நீ முதல்ல வந்து உட்காந்து சாப்பிடுமா. சாப்பிட்டு சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். இல்ல, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டியே. சாப்பிடு மயோ, சாப்பிடு மயோ. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல? டைம் இருக்கு மம்மி, சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். சட்னி வைக்கவா? இல்ல போதும். இப்ப யாரு? கோபி அங்கிளா இருக்கும். உனக்கு எப்படி தெரியும்? அந்த அங்கிளோட கார் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நோனோ, அந்த அங்கிள் இந்த டைம்க்கு வரமாட்டாரு. எனக்கு தெரியும், அது அங்கிளோட கார் சவுண்ட் தான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹாய்
கோபி, Hi. what a surprise. Come in. ஓகே. ஏதாவது ராங் டைம்ல வந்துட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, என்னாச்சு? இல்ல, பெல் அடிச்சதும் யாருன்னு தெரியலன்னு சொன்னேன். ஆ, நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு மயு கரெக்டா சொன்னான். அப்படியா? எப்படி? உங்களோட கார் சவுண்ட் வச்சு. கார் சவுண்ட் வச்சா? ம். அப்படியே கெஸ் பண்ணா? வாவ். உள்ளதா இருக்க போங்க. ஏய் மயூ. உட்காருங்க. மயூ, மம்மி சொன்னது கரெக்டா? என் கார் சவுண்ட் உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும் அங்கிள். உங்களோட கார் சவுண்ட் தெரியும். நீங்க வரும்போது அந்த காரை மெதுவா நிறுத்துவீங்கல்ல, அப்போ நீங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வரும்போது நான் கவனிச்சிருக்கேன். ம், எல்லாரும் ஃபாஸ்டா டிரைவ் பண்ணுவாங்க, நீங்க ஸ்லோவா டிரைவ் பண்ணி மெதுவா நிறுத்துவீங்க. ஆ, எனக்கு அந்த சத்தம் கேட்கும், அதனால தான் நான் சொன்னேன். ஆசம் மயூ. எப்படிலாம் நீ அப்சர்வ் பண்ணிருக்க பாரு. ஆ ஆ, இந்தா இது உனக்கு. தேங்க்யூ அங்கிள். வெல்கம் டியர். ஏய் மயூ, ஸ்கூலுக்கு டைம் ஆகல? ரெடி ஆக வேண்டாம்? இல்ல அங்கிள், இன்னும் டைம் இருக்கு. ம்ஹும். உன் மம்மி இல்லாம எப்படி மேனேஜ் பண்ண? கஷ்டமா இல்ல? அம்மாவை தேடின அங்கிள், அப்புறம் பாட்டியோட இருந்துகிட்டேன். அம்மா தான் திரும்ப வருவாங்கன்னு எனக்கு தெரியும்ல, அதனால பெருசா மிஸ் பண்ணல. ராதிகா எவ்வளவு மெச்சூர்டா பேசுறா பாரு. சோ ஸ்வீட். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் எந்திரிக்கவா? நான் கை வாஷ் பண்ணிட்டு என்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கவா? ப்ளீஸ் கோ அஹெட். ம். வெரி ஸ்மார்ட். பாரு, வண்டி சத்தத்தை கேட்டு அப்சர்வ் பண்ணி கரெக்டா சொல்றா பாரு. எவ்வளவு அழகா பேசுறா. எத்தனை தடவை எங்க வேணாலும் நான் சொல்லுவேன், குழந்தைய ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன். Thank you. ஓ சாரி, சாப்பிடுற டைம்ல நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. இந்தா சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா கோபி? இல்ல, நான் சாப்பிடல. இட்ஸ் ஓகே, நான் ஆஃபீஸ்ல ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஏன் இங்க சாப்பிட கூடாதா? இல்ல, நான் திடீர்னு வந்திருக்கேன். உங்க 2 பேருக்கும் போதுமான அளவுக்கு தான் நீ குக் பண்ணிருப்ப இல்ல, சோ உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணும். நீ சாப்பிடு. அதெல்லாம் இல்ல, என்னன்னே தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பண்ணிருக்கேன். நீங்களும் சாப்பிடுங்க. நான் வருவேன்னு உன் மனசுல தோணுச்சா? தோணிருக்குமோ என்னவோ. நீங்க சாப்பிடுங்க. ம். இன்னும் நீ சாப்பிட்டே முடிக்கல, முதல்ல நீ சாப்பிடு. ம், சரி, இட்ஸ் ஓகே, நீங்க சாப்பிடுங்க. கோபி, ம்? என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப இமோஷனலா இருக்கு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, நான் வந்ததும் எவ்வளவு அன்பா சாப்பாடெல்லாம் போடுறேன்ல, அதான். இதுல என்ன இருக்கு? உனக்கு வேணா இதெல்லாம் என்னமோ சிம்பிளா சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ரியலி ரொம்ப பெரிய விஷயம் ராதிகா. எனக்காக ஒரு ஆள் சமைக்கிறது, எனக்காக ஒரு ஆள் காத்திருக்கிறது, எனக்கு அன்பா சாப்பாடு பரிமாறுறது, இந்த மாதிரி எனக்கு சர்வ் பண்றது என் லைஃப்ல நடந்ததே இல்லை தெரியுமா? ரியலி? ஆமா, என் வீட்டுல என் அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு என் ஒய்ஃப் சாப்பாடு பண்ணி டேபிள்ல வச்சிருவா. அவங்கள கண்டா என் ஒய்ஃப்க்கு சுத்தமா பிடிக்காது. வேற வழி இல்லாம சமைச்சு போடுறா, அவ்வளவுதான். அவங்களும் போடுறத சாப்பிட்டுட்டு போய் ரூம்ல படுத்துப்பாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சில நேரம் சாப்பாடு இருக்கும், சில நேரம் சாப்பாடு இருக்காது. ஹாட் பேக்ல சாப்பாடு மூடி கூட வைக்க மாட்டா. என் வீட்டை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃபு ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப அலட்சியம், கேர்லெஸ்.
சாப்பாடு உனக்கு வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா வேணாம், பட்னி கடை அப்படின்னு சொல்லுவா. ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது டேபிளில் பார்த்தா சில டைம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஒன்றுமே இருக்காது. இல்லை ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் நானே பரிமாறி சாப்பிட்டுப்பேன். ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஒய்ஃபு சர்வ் பண்ணுறதெல்லாம் என்னால் என் வீட்டில் நினச்சி பார்க்கவே முடியாது. யாராவது நமக்கு அன்பாக ஒரு கரண்டி சாதம் போட மாட்டாங்களான்னு மனசு ரொம்ப ஏங்கும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் சாப்பிட்டேனா இல்லையா, எனக்கு என்ன பிடிக்கும், இதை பற்றியெல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கும் பெருசாக கவலையே இல்லை. முதல்ல என் ஒய்ஃப்க்கு கவலை இல்லை. இன்னைக்கு காலையில் கூட என் கூட சேர்ந்து சாப்பிட டைனிங் டேபிளில் யாருமே இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச அந்த அடையாளம் தான் டேபிளில் இருந்துச்சு. ஹாட் பேக்கை திறந்து பார்த்தா எப்போவோ சுட்டு போட்ட காஞ்ச தோசை. அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்பி இங்க வந்துட்டேன். கார்ல ஏறி கிளம்பும் போதுதான் எதுக்குடா இந்த வாழ்க்கை வாழறோம்னு என் மனசுக்கு தோணுச்சு. சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க ஒரு ஆள் இல்லாத வாழ்க்கை ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. உங்களுக்கு பசிச்சா நீங்களே போட்டு சாப்பிட வேண்டியதானேன்னு உனக்கு சொல்ல தோணும். ஆனா அது வாழ்க்கை இல்ல ராதிகா. நம்ம மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா பாத்துக்கிறதுக்கும், நம்மள யாராவது பாசமா பாத்துக்க மாட்டாங்களான்னு ஏங்குற மனசு, அதான் நம்மளோடது. கார்ல ஏறி நான் உட்கார்ந்த உடனே தான் எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. என்னால தாங்கவே முடியல, அழுகையே வந்துருச்சு. எதுக்குடா இப்படி சம்பாதிக்கிறோம்? ஒரு ஆள் கூட நமக்குன்னு இல்லையேன்னு அப்பதான் எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன். ஐம் சாரி கோபி. உங்களுக்கு இப்படி ஒரு மோசமான லைஃப் இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. ராதிகா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் வாழ்க்கையை வாழறது என் குழந்தைகளுக்காக தான். பசங்க படிச்சு முடிக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நாம தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். நம்மளோட எந்த ப்ராப்ளமும் அவங்கள பாதிக்கக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ மெனக்கெட்டு வேலை பண்ணிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை ராதிகா. இன்னைக்கு காலையில தான் நிஜமா தனியா உட்காந்து கார்ல அழுதுட்டு இருந்தேன். அப்பதான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ப்ளீஸ் கோபி, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் நான் நினைச்சேன். நீங்க சந்தோஷமா இல்லைங்கிறது என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது. நீங்க ஏன் யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் இருக்கேன் உங்களுக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்க நான் இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கவனிக்கிறதுக்கும், நீங்க கவலையா இருந்தா கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கும் நான் இருக்கேன். ஏன் இருப்பேன். இருப்பியா ராதிகா? கண்டிப்பா இருப்பேன். நீங்க சாப்பிடுங்க. ஓகே. இன்னைக்கு மழை வரும்னு போட்டிருக்கான் ஈஸ்வரி. வரட்டுங்க, என்ன பண்றது? பாத்துமா, மிருக காட்சி சாலையிலிருந்து கரடி தப்பி. வலிக்கு விட்டுற போது ஆ, பாத்துமா. நான் வரவாடா? நீ உட்காருமா, நான் எடுத்துட்டு வரேன். ஏமா, ம் என்னமோ மிஷின் வாங்க போறேன்னு போனீங்க, 2 மூட்டையை தூக்கிட்டு வரீங்க. ஆண்டி இன்னும் திங்ஸ் எல்லாம் இருக்கா? நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல ஆத்தா இப்பதான் தொடச்சுக்கிட்டு இருக்கேன், நீ உட்காரு, வலிக்கு விட்டுரும். நீ உட்காருமா, அவன் எடுத்துட்டு வருவான். உட்காரு.
பரவாயில்ல ஆண்டி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க. ஏய் ஆண்டி பரவாயில்ல. ஏம்மா, சனி. ஏய் ஐயோ ஏய் என்ன சனி, ஏம்மா, நான் சொன்னேன்ல நீ வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி வலிக்கு விழுக போறேன்னு. ம், ஒரு வேலை உருப்படியா செய்றியா? வேலை தான் செய்ய தெரியல. உன்னைய தூக்கிட்டு உனக்கு நடக்க கூட தெரியாதா? வா, போய் உட்காரு. போதும் போதும். எதுக்கு நம்மளால முடியிற வேலையை பார்த்தா போதாதா? உட்காரு. உட்காருமா. உட்காரு சனி. தம்பி பார்த்து வாங்க தம்பி. சரிக்கா சரிக்கா. எல்லாம் ஓகே எடுத்துட்டு வந்துட்டல? எல்லாம் எடுத்தாச்சுமா. ஏமா, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லு. இது என்னது? மிளகா தனியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் மாமா. ஆ, அந்த சிஸ்டர் கான்வென்ட்டுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணணும்ல, நாங்க வேலையை ஆரம்பிக்கணும்ல மாமா, அதனால தான் வாங்கிட்டு வந்தோம் மாமா. ம், சரி சரி சரி. ஏதோ மிஷின்ல ஆர்டர் கொடுக்க போறேன்னு சொன்னியே, அதெல்லாம் எங்க? அதெல்லாம் வாங்கிட்டு வரலையா? பாட்டி ஆர்டர் கொடுத்து அவங்க செய்ய வேணாமா? அதெல்லாம் வரும். வர்றதுக்கு 1 நாள் இல்ல 2 நாள் ஆகும் பாட்டி. ஓ, ம், ஆண்டி, உங்களுக்கு பணம்லாம் கரெக்டா பத்துச்சா? பத்துச்சுமா. ம், போதுமான அளவுக்கு இருந்துச்சு. ம். நீதான் முதல்லயே எவ்வளவு ஆகும்னு சொன்னியே, அதனால பிளான் பண்ண கரெக்டா இருந்துச்சு. ஏக்கா, பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறோம், நல்ல நாள் பார்த்து தொடங்க வேண்டாமா? ஏய், பிசினஸ் என்னடி பெரிய பிசினஸ், அத நாமளே சொல்லிட்டு தெரியறது தானே. ஆமால, இத நான் யோசிக்கவே இல்ல. அம்மா, இத நம்ம ப்ராப்பரா தொடங்க வேணாமாமா? அதான் ஏற்கனவே தொடங்கிட்டோம்லடா, மசாலா எல்லாம் போட்டு வித்தாச்சுல. அப்படி இல்ல ஆண்டி, அது வந்து சும்மா ஆரம்பிச்சு எப்படி விக்குதுன்னு நாம ட்ரையல் பார்த்தோம், அவ்வளவுதான். பிசினஸ்னா ப்ராப்பரா எல்லாரையும் கூப்பிட்டு தொடங்கணும்ல. அதான் தொடங்கியாச்சுல்ல, அப்படியே விட வேண்டியதானே? ஏமா, பிள்ளைங்க சொல்றது சரிதானே? சொன்னது பிள்ளைக இல்ல, செல்வி நானு. சரி அத்தா, செல்வி சொன்னது சரிதான். போதுமா? ம், ம், ம். பாக்கியா, சாமி படத்துக்கெல்லாம் மாலையை போட்டு ஒரு தேங்காய் உடைச்சி பழம்லாம் வச்சு பூஜை கீஜையை போட்டு அழகா ஒரு சக்கரை பொங்கலையும் பண்ணி ஆரம்பிச்சா தான் நல்லா இருக்கும். கேட்டியாக்கா? சக்கரை பொங்கலாம், அதுதான் விஷயம். உங்களுக்கு சக்கரை பொங்கல் வேணும்னா பாக்கியா கிட்ட சொல்லுங்க, அவ செஞ்சு தருவா. ம், இதுக்காக ஒரு விழா நடத்தணுமா? இல்ல பாட்டி, இப்ப நம்ம ஈஸ்வரி மசாலான்னு தொடங்குறோம்னு வைங்களேன். பக்கத்து வீட்டுல கூப்பிடுறோம், எல்லாருக்கும் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறோம். நம்ம ப்ராப்பரா ஒரு பிசினஸ் தொடங்குறோம்னு எல்லாருக்குமே தெரியணும். இப்ப யாருக்கு தெரியும்? சும்மா பக்கத்து வீட்டுல அம்மா சொன்ன 4 பேருக்கும், இல்ல எதிர்த்த வீட்லயும் அந்த மல்லிகை கடை அண்ணாச்சிக்கும் இவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்சாதானே நம்ம பிசினஸ் நல்லா வளரும். வாசல் எல்லாம் பூ அலங்காரம் பண்ணி வாழை மரத்தை கட்டி ஈஸ்வரி மசாலா தொடக்க விழா அப்படின்னு பிரம்மாண்டமா ஒரு கட்டோட்ட வச்சோன்னு வைங்களேன், ரோட்ல போற எல்லாருமே வாயை திறந்து அண்ணாந்து பாத்துட்டு போவாங்க. உங்க பேர் இந்த உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுமே. ஆமா இல்ல? ஏண்டா எழிலு, இந்த பாயிண்ட நான் யோசிக்காம விட்டுட்டேனே. ஆமா பாட்டி, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும். சூப்பர். பாத்தீங்களா பாட்டிக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு? டேய், இதெல்லாம் வேணுமாடா? அம்மா, கண்டிப்பா வேணுமா. முடிஞ்சா லோக்கல் கேபிள் டிவிலையும் ஒரு விளம்பரத்தை கொடுத்துடலாம், லோக்கல் பேப்பர்லயும் வர வச்சிருவோம். நம்ம டாக்குன்னு ஒரு பேப்பர் இருக்குல்ல, எல்லா இடத்துலயுமே நம்ம பிசினஸ விளம்பரம் பண்ணலாமா. எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி தான். நம்ம பிசினஸ் அடுத்த கடத்துக்கு ரீச் ஆகணுமா இல்லையா? சூப்பர் ஐடியா இல்ல? நம்ம என்னைக்கு நாள் பாத்துடலாம், இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாமா. ஜெனி, நீ கேலண்டர் எடுத்துட்டு வா. ஓகே தாத்தா, தோ வரேன். ஆத்தா உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவளுக்கு அவ பிரச்சனை. ஆமாங்க. ஏமா பாக்கியா, குலதெய்வ கோயில்ல போய் நீ பால் குடம் எடுத்துட்டு வந்ததுக்கு நீ ஆரம்பிக்கிற தொழில் அமோகமா நடக்கும். ஒன்னும் கவலைப்படாத, நாள் குறிச்சிருவோம். இந்தாங்கய்யா. கொடு. இந்தாங்க பாருங்க. 25, 27 நாளைக்கு தேய்பிறை, அப்புறம் வளர்பிறை வருது.
புதன்கிழமை நாள் நல்லா இல்ல. ஆ, ஈஸ்வரி, ஆ. வெள்ளிக்கிழமை நாள் சூப்பரா இருக்கு. அன்னைக்கே வச்சிடலாம். சரி சரி. ஐயோ, வெள்ளிக்கிழமைனா உடனே வருதுல்ல மாமா. ஏய், நீ என்ன கல்யாண மண்டபம் எடுத்தா பண்ண போற? வீட்ல தானே பண்ண போற. போதும் போதும், வெள்ளிக்கிழமை வரத்துக்கு இன்னும் டைம் இருக்கே, அதெல்லாம் போதும். அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவோம். ஏங்க, வெள்ளிக்கிழமையே வைங்க. ஈஸ்வரி மசாலா தொடங்கறதுக்கு அந்த நாள் நல்லா இருக்கும். அம்மா சூப்பர்மா, வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிடலாம். அம்மா யாரை வச்சு தொடங்க போற?